ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்காக காலையில் எஞ்சி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணுன்னா முதல்ல கடவுளை வேண்டிட்டு தான் ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தான் ஒரு புது வருட பிறப்பு அப்போது கடவுளை வேண்டிட்டு ஆரம்பிக்கிறது தானே வழக்கம். அப்போ தான் அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்குன்றது நம்மளோட நம்பிக்கை. அப்படி நாங்கள் போயிருந்த கோயில் மிகவும் பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. அதாவது முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. 15ஆம் நூற்றாண்டில் மக்கள் போருக்கு போகும்போது இங்கே 2 சாமியையும் சிவபெருமானையும் முருகரையும் சேர்ந்து வணங்கிட்டு அங்கே போருக்கு போவது வழக்கமாக கொண்டு இருந்திருக்காங்க. இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலுன்னு சொல்லப்படுது. இந்த கோயிலை ஒரு சில சீரமைப்புகள் பண்ணி புதுப்பிச்சிருக்காங்க. இந்த கோயிலில் மட்டும்தான் முருகர் தனது வாகனமான மயில் கூட இல்லாமல் இருக்கிறதா சொல்கிறாங்க. கோவிலுக்கு போகிறதே மனசு அமைதியாக இருக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான். அதுவும் இயற்கை சூழலோடு ஒன்றி இருக்கும்போது இன்னும் நம்மளுக்கு மனது அமைதியை கிடைக்கும். சாமி கும்பிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். கூடவே அங்கே கால்நடைகளுக்கு ஒரு உணவளிக்கும் விதமாக அங்கே புற்களை எல்லாம் வளர்க்குறாங்க. அப்புறம் என்னோடய பொண்ணு கோயிலில் நின்று ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வரவங்களுக்கு எல்லாமே. அப்புறம் சிவன் கோயிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க பாபா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். நாங்கள் இது வழக்கமாக வரக்கூடிய கோவில் தான். அங்கேயுமே புது வருட பிறப்புன்றதுனால நல்ல கூட்டம். அப்புறம் அங்கே இருக்க மக்களுக்கு அன்னதானமும் வழங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் புத்தாண்டுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் சாப்பாடான பொங்கல், ஸ்வீட்டு, காரம் எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க. நாங்களும் அன்னதான சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.